Hallelujah. 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 ദൈവനാമത്തിൽ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആണ്ടവരുടെ നാമത്തിൽ നന്ദിയോടെ സ്തോത്രിக்கிறேன். ഇന്ന് രാത്രിയിൽ ഇവിടെ കടന്നു വന്ന് ദൈവത്തെ ഉയർത്തുവാൻ തന്ന കൃപയ്ക്കായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த இரவிலே இந்த நேரத்தில் வந்து ஆண்டவரை உயர்த்துவதற்காக கிடைத்த நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். വിശ്വാസത്തിന്റെ നാഗിന് പൂർത്തി വരുത്തുന്നതിനായി യേശുവിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കിയാൽ വിശ്വാസത്തെ തോക്കുന്നവർ മുടിക്കുന്നവരുമായി യേശു ക്രിസ്തുவை നോക്കി பார்ப்போமானால் നമ്മുടെ ജീവിതത്തിൽ മാറ്റം വരുമെന്ന് നമ്മൾ ഇപ്പോൾ കേട്ടു. നമ്മുടെ வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்று நாம் கேட்டோம். ഈ പുസ്തകം എടുത്ത ആരും ഇതുവരെ തോറ്റുപോയിട്ടില്ല. இந்த புத்தகத்தை எடுத்த யாரும் இதுவரை வாழ்க்கையிலே தோற்று போகவில்லை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നീ ഏത് ജാതിയാണെങ്കിലും நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் എത്ര പണമില്ലാത്തവനായാലും எப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருந்தாலும் യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിച്ചാൽ നിന്റെ അവസ്ഥകൾക്കൊക്കെയും മാറ്റം വരുവാൻ வாழ்க்கையிலே மாற்றம் காணப்படும். ഹല്ലേലൂയ. 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 തുടർന്നുള്ള ചിന്തയ്ക്ക് വേണ്ടി ഒരു വേദഭാഗം വായിക്കാം. தொடர்ந்து சிந்தனைக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். മത്തായി സുവിശേഷം மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16-ാം അധ്യായം 17-ാം அதிகாரம் 13, 14, 15 വാക്യം. 13, 14, 15 வசனங்கள். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உண்மை யோவான்ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்றாங்க. இங்கே நான் வாசித்தோம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കൂട്ടർ പറയുന്നത് നീ പ്രവാചകനാണ്. ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. ഒരു കൂട്ടർ പറയുന്നു യോഹന്നാനാണ്. ஒரு கூட்டம் சொல்கிறது அவர் யோவான் என்று. യേശു ചോദിക്കുന്നു നിങ്ങൾ എന്നെ ആരെന്ന് പറയുന്നു. ஜனங்கள் எப்படி சொல்லட்டும், நீ என்னை யார் என்று சொல்கிறாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ വന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തർക്കും പല അഭിപ്രായങ്ങളാണ് യേശുവിനെ കുറിച്ച്. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ചിലർ പറയും എനിക്ക് വലിയ രോഗമായിരുന്നു, യേശുവിനോട് പ്രാർത്ഥിച്ച് സൗഖ്യമായി. சிலர் சொல்லலாம், நான் வியாதியாக இருந்தேன், ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு வியாதியிலே சுகம் கொடுத்தார் என்று. ചിലർ പറയും ഞാൻ ഒത്തിരി കഷ്ടത്തിലായിരുന്നു, ആരും എന്നെ സഹായിക്കാനായിരുന്നു, ഞാൻ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്ന് പ്രാർത്ഥിച്ചു, എനിക്ക് എന്റെ കഷ്ടമൊക്കെ മാറിക്കിട്ടി. சிலர் சொல்லலாம், நான் கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லை, ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നാൽ എല്ലാ പ്രശ്നത്തിനും പരിഹാരമുണ്ട്. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வருவோம், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை கிடைக்கும். എന്നാൽ அப்படியானால் ഇത് മാത്രമല്ല യേശുവിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടാൻ പോകുന്നത്. இந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரத்திலே இருந்து நாம் வாங்க போவது നമ്മളെ എല്ലാം നിത്യതയിൽ കൊണ്ടെത്തിക്കാനായിട്ട് പോകുകയാണ്. நம்ம எல்லாரையும் அந்த நித்தியமான பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കേവലം സൗഖ്യത്തിനു വേണ്ടിയും കഷ്ടം മാറാനായിട്ടും മാത്രം യേശുവിനോട് പ്രാർത്ഥിക്കരുത്. சாதாரண வியாதிக்காக, சாதாரண தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்காதீர்கள். എഫെസ്യ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെ എഴുതിയിട്ടുണ്ട്, നിങ്ങളുടെ ഹൃദയദൃഷ്ടി പ്രകാശിച്ചിട്ട് അവന്റെ വിളിയാലുള്ള ആശ എന്തെന്ന് മനസ്സിലാക്കണം. எபேசியர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய இருதயத்திலே என்ன சிந்தனைகளை மாற்றி அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். എഫെസ്യ ലേഖനം 1:18. എഫെസ്യർ 1:18. അപ്പൊ അവിടെ നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കിയിട്ടുള്ളത് എന്തെന്ന് നമ്മൾ അറിയണം. நமக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறது என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന യേശു, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு ഒരു പുരാണ വ്യക്തിയല്ല, கதைகளிலே சொல்லப்பட்ட ஒரு புராண புருஷன் அல்ல, ഒരു സാങ്കല്പിക കഥാപാത്രമല്ല, அது உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. அவர் உண்மையாய் இந்த லோகத்திலே இருந்து அவர் உண்மையிலே இந்த பூமி
நவம்பர் 2nd. செகண்ட். இங்கே எழுதப்பட்டிருக்க ஒரு தேதி எழுதப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 30 என்றும் நவம்பர் 2ஆம் தேதி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டு. இது 2014வது வருடம். அது എന്താണ് പറയുന്നത്? அது எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து இங்க வந்து போயிட்டு 2014 வருஷமாயிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து பரலோகத்திற்கு போனது 2014 வருடங்கள் முடிந்து விட்டன என்பதை ஹalleluya 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 ஹalleluya. இயேசு இந்த பைபிள் எழுதியிருக்கிற எருசலேம் கலீல அந்த நாடு இப்பொழுது அங்கே இருக்கு. இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கலிலேயா எருசலேம் போன்ற நாடுகள் இன்னும் இருக்கின்றன. ஹalleluya ஹalleluya. அங்கே எல்லாம் நான் போயிருக்கேன். ஐயா அந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. வேதோசத்தை പറയുന്ന ഓരോ നാടും அங்கே இருக்கு. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு நாடும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. எபேசியர், கொலோசியர், கலாத்தியா அந்த நாடெல்லாம் இங்க எழுதி இருக்குது. எல்லாம் அங்கே இருக்கு. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எபேசியா நாடு, கொலோசிய நாடு, கொரிந்து நாடு எல்லா நாடுமே இன்னும் இருக்கின்றன. ஒரு கட்டுக்கதை அல்ல ഇവിടെ പറയുന്നത്. இங்கே நாம் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. യേശു ഈ ലോകത്തിൽ വന്ന് ജീവിച്ച് മരിച്ച് ഉയർത്തെഴുന്നേറ്റ് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ഇരിക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ഇന്ന് രാത്രി നമ്മൾ മനസ്സിലാക്കണം ആ യേശുവിനെ പിൻപറ്റിയാൽ നമുക്ക് എന്താ കിട്ടുന്നത്. இந்த இரவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் நமக்கு என்ன கிடைக்கும். ஹalleluya ஹalleluya. നമുക്കറിയാം യേശു രോഗികളെ സൗഖ്യമാക്കുന്നു. நமக்கு நன்றாக தெரியும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் என்று. ഇപ്പോൾ നമ്മൾ കേട്ടു ഒരു മനുഷ്യൻ കണ്ണ് കാണണമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ യേശു കുരുടെ മാറ്റി. இப்பொழுது நாம் கேட்டோம் அந்த குருடனுடைய கண்களை அவர் திறந்தார் என்று. യേശുവിന്റെ അടുക്കൽ ആരെല്ലാം വന്നോ എന്തെല്ലാം ചോദിച്ചോ അതെല്ലാം കൊടുത്തിട്ടുണ്ട്. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து எதையெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ அவைகளை தேவன் கொடுத்தார். ഒരു സ്ത്രീ വന്നിട്ട് യേശുവിന്റെ വസ്ത്രം തൊട്ടപ്പോൾ അവൾ സൗഖ്യമായി. ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தொட்டபோது அவளுக்கு விடுதலை கிடைத்தது. അവൾ എല്ലാ ഹോസ്പിറ്റലിലും പോയി ആർക്കും സൗഖ്യമാക്കാൻ പറ്റി. அவள் எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் போனால் ஆனால் அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. എന്നാൽ അവൾ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ടപ്പോൾ യേശുവിന്റെ വസ്ത്രമെങ്കിലും തൊട്ടാൽ നീ സൗഖ്യം വരുമെന്ന് അവൾ വിശ്വസിച്ചു. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நான் தொட்டால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று விசுவாசித்தாள். ഹല്ലേലൂയ ஹalleluya. വിശ്വസിച്ചു, അവൾ തൊട്ടു, അവൾക്ക് സൗഖ്യമായി. விசுவாசித்தாள், தொட்டால் அவளுக்கு சுகம் கிடைத்தது. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇന്ന് രാത്രിയും വിശ്വസിച്ചാൽ നിങ്ങളുടെ പ്രശ്നത്തിന് പരിഹാരം ഇന്ന് രാത്രി ഉണ്ടാകും. இந்த இரவிலே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கிடைக்கும். ഹല്ലേലൂയ ஹalleluya. വിശ്വസിക്കണം. ஆனா நம்ம இதயத்துக்குள் விசுவாசிக்க வேண்டும். അത് വിളിച്ചു പറയണം. ഞാൻ സൗഖ്യമാകും, ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും എന്നല്ല. அதாவது நாம் விசுவாசித்து அதை உறுதியோடு நான் எனக்கு விடுதலை கிடைக்கும் சுகமாகும் என்று சொல்ல வேண்டும். ഹല്ലേലൂയ ஹalleluya. വിശ്വാസം കൂടാതെ നമുക്കൊന്നും കർത്താവിന് പ്രാപിക്കാൻ പറ്റത്തില്ല. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ഒരു രൂപയും കൊടുക്കണ്ട. ஒரு ரூபாய் கூட நீங்கள் ஆண்டவர் கொடுக்க வேண்டாம். ഈ കോവിലിന് ചുറ്റും കിടന്ന് ഉരുളണ്ട. நீங்கள் இந்த கோயிலை சுற்றி உருண்டு போக வேண்டாம். തലമുടി മുട്ടയടിക്കണ്ട. உங்கள் தலைமுடியை கொண்டு போய் நீங்கள் முட்டையடிக்க வேண்டாம். നിന്റെ ഒന്നും വേണ്ട. உங்களுடைய எந்த பொருளும் ஆண்டவருக்கு வேண்டாம். നീ വിശ്വസിച്ചാൽ, நீ விசுவாசித்தால், യേശു എനിക്ക് ഉദവി ചെയ്യുമെന്ന് നീ വിശ്വസിച്ചാൽ இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது கிடைக்கும். ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഇന്ന് രാത്രിയിൽ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത് இந்த இரவிலே நான் உங்களோடு பிரசங்கிக்க போவது യേശുവിൽ വിശ്വസിച്ചാൽ നമുക്ക് എന്തെല്ലാമാണ് കിട്ടുന്നത്. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் விசுவாசம் வைப்போமானால் நமக்கு எதெல்லாம் கிடைக்கும். നമ്മുടെ ഇന്ത്യയിൽ ഒത്തിരി ദൈവങ്ങളുണ്ട്. இந்தியாவிலே அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். എന്താണ് യേശുവും മറ്റു ദൈവവുമായിട്ടുള്ള വ്യത്യാസം? எது இயேசு கிறிஸ்துக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம்? എന്തിന് ഞാൻ യേശുവിന്റെ അടുക്കൽ പോകണം? நான் எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போக வேண்டும்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് നമ്മൾ മനസ്സിലാക്കിയിരിക്കണം. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 29-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ, யோவான் எழுதின சுவிசேஷம் 1-ாம் அதிகாரம் 29-ாம் வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு நாளிலே ஆ. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக் கண்டு, ஆ. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു இயேசு கிறிஸ்து உலகத்தின்
കഴിയത്തുള്ളൂ. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். മറ്റൊരു ദൈവവും അങ്ങനെ പറഞ്ഞിട്ടില്ല, നിങ്ങൾ എന്റെ അടുത്ത് വാ, ഞാൻ നിങ്ങളുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ചു തരാമെന്ന്. மற்ற எந்த தெய்வமும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லவில்லை. മറ്റു ദൈവങ്ങളെല്ലാം വന്നിട്ട് ദുഷ്ടന്മാരെ കൊല്ലുക, നല്ലവരെ രക്ഷിക്കുക എന്നുള്ളതാണ്. மற்ற தெய்வங்கள் பாவிகளை துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றினது. യേശു വന്നിട്ട് இயேசு கிறிஸ்து வந்து പാപികളെ ശുദ്ധീകരിച്ച് பாவிகளை சுத்திகரித்து അവരെ നല്ലവരാക്കി அவர்களை நல்லவர்களாக மாற்றி സ്വർഗത്തിലേക്ക് കൊണ്ടുപോകാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. பரலோகத்தில் கொண்டு போக அவர் விரும்புகிறார். നമ്മളെല്ലാവരും നല്ലവർ അല്ലായിരുന്നെങ്കിൽ, நாம் நல்லவர்களாக இல்லாமல் இருப்போமானால் നമ്മളെല്ലാം എന്നേ മറ്റു ദൈവങ്ങൾ കൊന്നേനെ. எப்பொழுதும் நம்மை அந்த தெய்வங்கள் எல்லாம் கொண்டிருக்கும். നമ്മൾ പാപികളായിരിക്കുമ്പോൾ തന്നെ യേശു ക്രിസ്തു നമ്മളെ സ്നേഹിച്ചു. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை நேசித்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യേശു നമ്മുടെ പാപങ്ങളെ എല്ലാം ക്ഷമിക്കുന്നവനാണ്. இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிறவர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മൾ യേശുവിൽ വിശ്വസിച്ചാൽ, நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால் നമ്മൾ യേശുവിനോട് പറയണം, യേശുവേ എന്റെ പാവങ്ങളെ ക്ഷമിക്കണമേ എന്ന്. நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று പറഞ്ഞാൽ, அப்படி நாம் சொல்லுவோமானால் നമ്മുടെ പാവങ്ങളെ കർത്താവ് കഴുകി ശുദ്ധീകരിച്ച് നമ്മളെ നീതിമാന്മാരാക്കും. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்ம சுத்திகரித்து அவர் நீதிமான்களாக மாற்றுகிறார். 1 യോഹന്നാൻ 1-ാം അധ്യായം 9-ാമത്തെ വാക്യം അതോടെ എഴുതിയിരിക്കുന്നു. 1 யோவான் 1:9. வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் നീക്കി നമ്മെ ശുദ്ധീകരിപ്പാൻ അവൻ ഉണ്മയും നീതിയുള്ളവരായിരിക്കുന്നു. എന്ത് ചെയ്യണം? நாம் என்ன செய்ய வேண்டும்? നമ്മുടെ പാവങ്ങളെ ഏറ്റു പറയണം. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். അതിന് നമ്മുടെ കാശ് കൊടുക്കും, വേറെ ഒന്നും ചെയ്യണ്ട. அதற்காக நாம் ஆண்டவருக்கு பணத்தையோ எதை கொடுக்க தேவையில்லை. கடவுளே, நான் தெറ്റി போயிருக்கேன், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னோடு ക്ഷമിക്കണം, என்னை மன்னிக்க வேண்டும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഹൃദയം തുറന്ന് അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചാൽ, യേശുവിനോട് പറഞ്ഞാൽ നമുക്ക് ആ മன்னிப்பு കിട്ടും. நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்விதமாக ஜெபிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. യേശു പാപം ക്ഷമിച്ചാൽ നമ്മൾ നീതിമാന്മാരാണ്. இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னிப்பாரானால் நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். എന്നാൽ പിശാച് പറയും, നീ അത് ചെയ്തില്ലേ ഇത് ചെയ്തില്ലേ എന്ന് പറയും, നമ്മളെ ഇങ്ങനെ കുറ്റപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും. ஆனால் பிசாசவன் நீ அதை செய்தாய் இதை செய்தாய் நீ பாவி என்று எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பான். അപ്പൊ പിശാചിനോട് പറയണം, அந்த பிசாசை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், യേശു എന്റെ പാപത്തെ ക്ഷമിച്ച് இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், ഞാനിപ്പോ നീതിമാനാണ്, நான் இப்பொழுது நீதிமானாக இருக்கிறேன், ഞാനിപ്പോ ദൈവവൈതലാണ്. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു രോഗത്തെ സൗഖ്യമാക്കും, இயேசு நோயை சுகப்படுத்துவார், യേശു നമ്മുടെ കഷ്ടങ്ങളെ മാറ്റും. இயேசு கிறிஸ்து நம்முடைய கஷ்டங்களை கண்ணீரை மாற்றுவார். இதெல்லாம் യേശുവിന്റെ കരുണ കൊണ്ട് നമുക്ക് ലഭിക്കും. தேவன் கிருபையினால் அதை நமக்கு கிடைக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്നാൽ യേശു നമ്മളെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து விரும்புவது നമ്മളെ അവന്റെ മക്കളാക്കി തീർക്കുകയാണ്. அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று. മക്കളായി കഴിഞ്ഞാൽ, அப்படி பிள்ளைகளாக நாம் மாறுவோமானால் அந்த அவருடைய எல்லா சொத்துக்கൾക്കും மக்களெങ്കിൽ அவகாசிகளாകുന്നു. அப்படி இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக மாறும்போது அவருடைய சொத்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் சுதந்திரவாளியாக மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர், இந்த நாட்டில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், അവർക്ക് പിള്ളേരില്ല, அவர் குழந்தைகள் இல்லை. അവര് പറഞ്ഞു, ആരെല്ലാം എന്റെ വീട്ടിൽ വന്ന് താമസിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു അവരെ എന്റെ പിള്ളകളാക്കി இந்த சொத்தெல்லாம் அவருக்கு கொடுக்க. யாராவது என்னோடு கூட என் வீட்டில் வந்து வசிப்பீர்களானால் என்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ആ വീട്ടിൽ ചെന്നിട്ട് എനിക്ക് പസിക്കുന്ന വല്ലതും തരണേന്ന് പറയും, ഒരു നേരത്തെ ആഹാരം ചോദിക്കുമോ? நான் போய் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்கன்னு யாரும் கேட்போமா? അതോ
ഞാൻ ഈ വീടിന്റെ മകനായിട്ടിരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞ് ആ സ്വത്തിനെല്ലാം അവകാശം ഏതാണ് നിങ്ങൾ തെരഞ്ഞെടുക്കുന്നത്? அவன் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோமா, இல்ல நீங்க சொன்னீங்களே இந்த வீட்டுக்கு வந்தா உங்களுடைய பிள்ளையாக மாற்றுவேன், இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியா மாற்றுவோம்னு சொன்னீங்களே அதுக்காக வந்துக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവിനെ കൈക്കൊണ്ടാൽ നമ്മൾ ദൈവത്തിന്റെ മക്കളായി തീരുക. இயேசு கிறிஸ்துவை அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். അപ്പോൾ പിള്ളേരാകുന്നതിന് മുമ്പ് എന്ത് ചെയ്യണം? പാപങ്ങളെ നമ്മൾ ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിക്കണം. அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പിള്ളേരായി തീർന്നു കഴിഞ്ഞാൽ இந்த சொத்தெல்லாம் നമുക്ക് கிடைக்கும். பிள்ளைகளாக மாறுவோமானால் அவருடைய சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். നമുക്ക് പരലോകത്തിൽ യേശു കൊണ്ടുപോയി ഇവിടെ നമ്മുടെ പിന്നെ രോഗം മാറ്റും, നമ്മുടെ കഷ്ടത്തിൽ പ്രാർത്ഥിച്ചാൽ അതെല്ലാം കിട്ടും. இந்த பூமியிலே நமக்கு கஷ்டங்களை மாற்றுவார், நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். ഒത്തിരി ഐശ്വര്യവാനായിരിക്കട്ടെ, கொஞ்சம் சொத்து பணக்காரனா மாட்டான்னு வச்சுக்கோங்க, ഒരു 100 വയസ്സ് വരെ നമ്മൾ ഇവിടെ ജീവിക്കും. நம்ம அதிகமா போனா 100 வயசு வரைக்கும் தான் வாழ போறோம். അത് കഴിയുമ്പോൾ ചത്തുപോകും. அது முடிஞ்ச உடனே நம்ம செத்து போவோம். എല്ലാ ജാതിയും പറയുന്നു ഒന്നുകിൽ സ്വർഗം അല്ലെങ്കിൽ നരകം. எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஒன்று பரலோகம் இல்லை என்றால் நரகம் என்று. എവിടെ പോകാൻ ആഗ്രഹിക്കുന്നത്? நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഉടുപ്പിനേക്കാൾ ശരീരവും இந்த ஆடையை விட சரீரமும் ശരീരത്തെക്കാൾ ജീവനും വലിയതല്ലോ. இந்த சரீரத்தை விட நம்முடைய ஜீவன் பெரியது என்று. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അപ്പോൾ നമുക്ക് നിത്യജീവൻ നമുക്ക് കിട്ടണം. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும். അത് യേശുവിന്റെ മാർഗ്ഗത്തിൽ മാത്രമേ ലഭിക്കത്തുള്ളൂ. அதை കൊടുப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യേശു ആരാണ്? அந்த இயேசு கிறிஸ்து யார்? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. രോഗസൗഖ്യം തരുന്ന ആളാ? அவர் வியாதியை குணப்படுத்துகிறவரா? സാപ്പാട് തരുന്ന ആളാ? அவர் சோறு கொடுக்கிறவரா? அவர் നമുക്ക് നിത്യജീവനം തരുന്നവൻ. அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചില ആൾക്കാർക്ക് ഇത് മനസ്സിലാകത്തില്ല. சில ஆட்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. അവര് പറയുന്നത് നിത്യജീവനൊന്നും കിട്ടിയില്ലെങ്കിൽ കുഴപ്പമില്ല, ചാപ്പാട് കിട്ടിയാൽ മതി. எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காத காரியம் இல்ல, வயிற்றுக்கு சோறு மட்டும் கிடைச்சா போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ചാപ്പാട് കിട്ടി എത്ര നാൾ ജീവിക്കാൻ പറ്റും? இந்த சாப்பாடு கிடைச்சதால நம்ம எத்தனை நாள் உயிரோட இருக்க முடியும்? ഈ ജീവൻ പോയി കഴിഞ്ഞാൽ എങ്ങോട്ട് പോകും? இந்த ஜீவன் நம்மை விட்டு எடுபடுவதால் எங்கே போவோம்? നരകത്തിൽ പോകേണ്ടി വരും. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்துக்கு போக வேண்டி வரும். ആരെങ്കിലും യേശുവിനെ ഏറ്റുകൊണ്ടാൽ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால் നിത്യജീവൻ நித்திய ஜீவன் கிடைக்கும். സ്വർഗത്തിലേക്ക്, பரலோகத்திற்கு. അവിടുത്തെ ജീവിതം എങ്ങനെയാണ്? அங்க உள்ள வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும்? വെളിപ്പാട് പുസ്തകം வெளிப்படுத்தின விசேஷம் 21 അധ്യായം 4-5 വാക്യം. 21, 4, 5 വചനങ്ങൾ. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ഇനി കരയേണ്ട കാര്യമില്ല. இனிமேல் அழ தேவையில்லை. അങ്ങ് പോയി കഴിഞ്ഞാൽ പിന്നെ കണ്ണുനീരില്ല. அங்க பரலோகத்துக்கு போனா கண்ணீரே வேண்டாம். இல்ல പിന്നെ இனி மரணமும் இல்லை, ചാവുന്നത് പേടിയേ വേണ്ട. அங்க மரணத்தை குறித்து பயமே இல்லை, துக்கமும் இல்லை, ദുഃഖമില്ല, துக்கம் இல்லை, அழுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. முடிந்து போயின. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മരണമില്ലാത്ത, மரணம் இல்லாத, രോഗമില്ലാത്ത, வியாதி இல்லாத, ദുഃഖമില്ലാത്ത, துக்கம் இல்லாத, കണ്ണീരില്ലാത്ത கண்ணீர் இல்லாத ഒരു നാട്ടിലേക്കാണ് കൊണ്ടുപോകുന്നത്. ஒரு நாட்டிற்கு நம்மை கொண்டு போக போகிறார். എത്ര പേര് അവിടെ പോകാൻ ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் அங்கே போக விரும்புகிறீர்கள்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ അമേരിക്ക, ഓസ്ട്രേലിയ, യൂറോപ്പ് എല്ലാം പോയിരിക്കെ. நான் ஐயா அவர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாட்டிற்கும் போயிருக்கார்கள். 37 വർഷമായിട്ട് ഗൾഫിലെ ജീവിക്കുന്ന 37 வருடங்களாக அந்த அரேபியா கண்ட்ரியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ഈ രാജ്യങ്ങളെല്ലാം കഷ്ടമുണ്ട്, ദുഃഖമുണ്ട്, രോഗമുണ്ട്, പ്രശ്നമുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் கஷ்டம், துன்பம், துக்கம் எல்லாம் உண்டு. ഇപ്പൊ ഇവിടെ ഇരിക്കുന്ന ചില വിചാരിക്കും അമേരിക്കാവിൽ പോയിരുന്നു എന്റെ കഷ്ടമെല്ലാം പോയിരിക്കുന്നു. சில பேர் நினைக்கிறான் நான் அமெரிக்கா போனோம்னு சொன்னா என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று. അങ്ങേയും കഷ്ടം தான். அங்கேயும் கஷ்டம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെയും രോഗമുണ്ട്. அங்கேயும் வியாதி இருக்கிறது. ഒരൊറ്റ സ്ഥലമേ ഇല്ലാത്തത്. இந்த வீவைகள் இல்லாத ஒரே ஒரு இடம் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെയാണ് യേശു ഉള്ളത്. அதுதான் அங்கே பரலோகம் இயேசு கிறிஸ்து. അവിടെയാണ് യേശു നമ്മെ കൊണ്ടുപോകുന്നത്. அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக போகிறார். നമുക്ക് അവിടെ പോകണ്ടായോ? நாம் அங்கே போக வேண்டியது வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவான் எழுதின சுவிசேஷம் 14-ാം അധ്യായം 16ஆம் அதிகாரம் 14 14ஆம் அதிகாரம் 6 മുതൽ വായിച്ച് 6 முதல் வாசிப்போம். அதற்கு இயேசு
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரலாம். യേശു പറയുന്നു, ഞാൻ തന്നെ വഴിയും സത്യവും ജീവനുമാകുന്നു. എന്നിലൂടെ അല്ലാതെ ആർക്കും സ്വർഗ്ഗത്തിൽ അല്ല പിതാവിന്റെ അടുക്കൽ പോകാൻ പറ്റത്തില്ല. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആരെങ്കിലും ചോദിക്കുക, നിങ്ങൾ എന്തിനാ പെന്തക്കോസ്ത് പള്ളിയിൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് പോകുന്നത്? நீங்க யாராவது உங்களை பார்த்து அந்த திருச்சபைக்கு ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் ചിലപ്പോൾ നിങ്ങൾ പറയും, ഞാൻ ചുമ്മാ പോവാ. சிலரே சொல்லுவீங்க, நான் அப்படியே சும்மா போயிட்டு வரணும். ചിലർ പറയും, അവര് കൂപ്പിട്ട് അതുകൊണ്ട് ഞാനും പോകുന്നു. சிலர் சொல்லுவாங்க, அவங்க கூப்பிட்டாங்க அதனால போறேன் என்று. അങ്ങനെയല്ല പറയേണ്ടത്. அப்படி நாம் சொல்லக்கூடாது. യേശുവിന്റെ അടുക്കൽ പോയി പ്രാർത്ഥിച്ചെങ്കിൽ എനിക്ക് സ്വർഗ്ഗത്തിൽ പോകാൻ പറ്റും. அந்த இயேசுவிடத்தில் நான் போய் ஜெபித்தால் எனக்கு பரலோகம் கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേറെ ആരെങ്കിലും പരലോകം തരാന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടോ ചോദിക്കും. இதுவரை யாராவது ஒருவர் உங்களுக்கு நான் பரலோகத்தை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പരലോകം മാത്രമല്ല, பரலோகம் மட்டுமல்ல, അവിടെ നല്ലൊരു വീട് കർത്താവ് ഒരുക്കുന്നുണ്ട്. நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். ആ വീട് ഒരുക്കിയിട്ട് പിന്നെ നമ്മൾ ഇവിടെ വന്നിട്ട് നമ്മളെ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോകും. அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி விட்டு மறுபடியுமாக வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். 14:1-2-3 വായിച്ച്. 14:1-2-3 வாசிப்போம். ആ தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆ. என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆ. என் பிதாவின் வீட்டில் എന്റെ പിതാവിന്റെ വീട്ടിൽ അനേക വാസസ്ഥലങ്ങളുണ്ട്. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ആ ஆ. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆ. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்கு ഒരു സ്ഥലത്തെ ആയത്തം பண்ண പോറേ. ഒരു സ്ഥലത്തെ ഒരുക്കാനായിട്ട് പോകുന്നു. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். എന്നിട്ട് அப்படி முடித்து ஆசிமா நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു മറുപടിയായി വന്ന് നമ്മെ அந்த இடத்தில் കൊണ്ടുപോകും. மறுபடியும் வந்து நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறார். എதுക്കാக യേശുവിനെ പിൻപറ്റണം? எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഓ, നമുക്കാக ഒരു വാസസ്ഥലം കർത്താവ് ഒരുക്കുന്നു. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இங்கே സ്ഥലമില്ലേലും പ്രശ്നമല്ല. இங்க வீடு காடு ஒண்ணு இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். அங்கே இருந்தால் போதும். அங்கே நமக்கு அது இருந்தால் போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ள காரணம். அந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். അതുകൊണ്ടുதான் പൗലോസ് പറഞ്ഞു, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், വല്ലവിധേയരും മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് പുനരുത്ഥാനം ലഭിക്കണമെന്ന് വെച്ചാൽ സകലതും ചപ്പും ചവറും എന്നുണ്ടെന്ന്. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைப்பதற்காக இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. മരിച്ചവരിൽ നിന്നുള്ള പുനരുത്ഥാനം, அந்த மரித்து மறுபடியும் உயிர் தெழுவதற்காக இவைகள் எல்லாம் நஷ்டம் என் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൗലോസ് പറഞ്ഞു, നമ്മിൽ വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ് വിചാരിച്ചാൽ ഈ കാലത്തിലെ കഷ്ടം സാരമില്ല. പറവേലേ. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நமக்கு கிடைக்க போகிற அந்த ஆனந்த பாக்கியத்தை குறித்து நாம் எண்ணுவோமானால் இந்த பூமியில காணப்படுகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ നമ്മൾ വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ് എന്തുവാണ് നമ്മളൊന്ന് മനസ്സിലാക്കിയിരിക്കണം. நமக்கு கிடைக்க போகிற தேவனுடைய அந்த மகிமை என்ன என்று நாம் எண்ண வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമുക്ക് அங்கே ஒரு தேசம் இருக்கு. நமக்கு அங்க ஒரு நாடு இருக்கிறது. அங்கே ஒரு பவனம் உண்டு. நமக்கு அங்க ஒரு வீடு இருக்கிறது. இயேசு வந்து நம்மளை അവിടെ കൊണ്ടുപോകും. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எங்கே கொண்டு போவார்? നമ്മൾ അവിടെ രാജാക്കന്മാരായി വാഴുമെന്നാണ്. நாம் அங்கே ராஜாக்களாக இருப்போம் என்று വെളിപ്പാട് 22:5 വായിക്കും. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இராது. அங்கே ராக்காலம் இராது. ஆ. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் ஆ. அவர்களுக்கு வேண்டுவதில்லை. ஆ. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஆ. அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். സദാകാലത്തും ആരായിരിക്കും? அரசாழ்வார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இப்ப ஏழைகள். இப்போ நம்ம ஏழைகளாக இருக்கிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിൽ വിശ്വസിച്ചാൽ இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் ராஜாக்கன்மார். அங்கே ராஜாக்களாக அரசாட்சி செய்வோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. അപ്പൊ പറ, എന്തോ വേണ്ടത്? നമുക്ക് சாப்பாடு வேണോ അതോ அங்கே போகணும்? இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வயிற்றுக்கு சாப்பாடு மட்டும் வேணுமா இல்ல அந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமா? ஹல்லேலூயா. 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 இந்த
അറിവ് നമ്മുടെ പൂർവ്വപിതാക്കന്മാർക്ക് കിട്ടിക്കഴിഞ്ഞപ്പോൾ അവർ ഈ ലോകത്തെ ചപ്പും ചവറും തന്നെ എനിക്ക് പരലോകം വേണമെന്ന് പറഞ്ഞ് ഇറങ്ങിത്തിരിക്കാനിടയായി. இந்த ஞானமானது, இந்த அறிவானது நம்முடைய முற்பிதாக்களுக்கு கிடைத்த போது இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று எண்ணிவிட்டு அந்த பரலோகத்தை நோக்கி அவர்கள் நடந்தார்கள். ആദ്യ കാലങ്ങളിൽ ക്രിസ്തുവിനെ പിൻപറ്റിയ പടലി വെട്ടുവായിരുന്നു. பழைய காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவருடைய தலையை படலியை வெட்டினார்கள். തീക്കകത്ത് കൊണ്ടിടുവായിരുന്നു. அவர்களை பிடித்துக் கொண்டு தீயிலே போட்டார்கள். இயேசுவினை தள்ளி പറഞ്ഞാൽ விடுகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தவறாக அவரை குறித்து நாம் அவரை மறுதலிப்போமானால் நமக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும். പക്ഷെങ്കിൽ அப்படியானால் நீ தீயிலிடுന്നെങ്കിൽ ഇട്ടുള്ളൂ. அவர்கள் சொன்னார்கள், என்னை தீயில் வேண்டுமானால் விட்டுக் கொள்ளுங்கள், കൊല്ലുന്നെങ്കിൽ കൊന്നോ, என்னை கொல்ல வேணால் கொன்று கொள்ளுங்கள், ഏതായാലും ഒരു ദിവസം ചാവും. என்னைக்கு நான் ஒரு நாள் சாத்தான் போறேன், ഇവിടെ അധികം നാളില്ല, நாங்க அதினால இருக்க போவதில்லை, എന്നാ പിന്നെ സ്വർഗത്തിലോട്ട് പോകാം. அப்படியே நான் பரலோகத்தை நோக்கி போகிறேன். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. യേശുവിന് വേണ്ടി ജീവൻ കൊടുത്താൽ യേശു നമുക്ക് ജീവൻ തന്നത് നമ്മെ പരലോകത്തിൽ എത്തിക്കുവാനാണ്. இயேசு கிறிஸ்துவாக நாம் ஜீவனை கொடுப்போமானால் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி போவதற்கு அந்த பரலோகത്തിന് വേണ്ടി നമ്മൾ ജീവിച്ചാൽ ഈ ലോകത്തിൽ വേണ്ടത് കർത്താവ് തരും. அந்த பரலோகத்திற்காக நாம் வாழ்வோமானால் இந்த பூமியிலேயே நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். അതുകൊണ്ടാണ് മത്തായി സുവിശേഷം 6:33 വായിക്കും മുമ്പേ അവന്റെ രാജ്യവും നീതി അന്വേഷിപ്പീൻ. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று. എന്ത് തിന്നും എന്ത് ഉടുക്കും നിങ്ങൾ വിചാരപ്പെടേണ്ട. நீங்கள் உங்கள் உடைக்காக ஆகாரத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். അതെല്ലാം തരുവേ. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். നമ്മുടെ കടയിൽ പോയിട്ട് ദോശ വേണമെന്ന് പറയും. நாம கடையில போய் தோசை வேணும்னு கேட்போம். അപ്പൊ ദോശ വാങ്ങിക്കുമ്പോ அந்த தோசை நமக்கு வாங்கும்போது ചട്നി തരും, அவங்க சட்னி கொடுப்பாங்க, സാമ്പാർ തരും, சாம்பார் கொடுப்பாங்க, ഒരു ഗ്ലാസ് തണ്ണി തരും, தண்ணீரும் கொடுப்பார்கள். അത് ദോശ വാങ്ങിക്കാതെ അവിടെ ചെന്നിട്ട് പറയും കൊഞ്ചം സാമ്പാറും ചട്നിയും കൊടുക്കുന്ന പറഞ്ഞാൽ തരുവ. நம்ம தோசை அங்க போய் கடையில வாங்காம கொஞ்சம் சட்னி கொடுங்க, கொஞ்சம் சாம்பார் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ദോശ പറഞ്ഞാൽ സാമ്പാറും ചട്നിയും എല്ലാം ഫ്രീ ആക്കി. நீங்கள் தோசை என்று சொல்வீர்களானால் சாம்பார் சட்னி தண்ணீர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ പരലോകത്തെ അന്വേഷിച്ചാൽ ഇവിടെ വേണ്ടതും കർത്താവ് തരും. நீங்கள் பரலோகத்தை விரும்புவீர்களானால் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் இங்கேயும் கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ വല്ലവിധേന பரலோகத்துக்காக வேலை செய்யணும். எல்லா நேரமும் அந்த பரலோகத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவில் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏதாவது குறைவு வந்தால் இயேசுவோட மன்னிப்பு ചോദിക്കണം. ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருமானால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசு எல்லாத்துக்கும் நல்லவனாக விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நல்லவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோகம் வந்தா பிரார்த்திக்கணும். நாம் வியாதி வரும்போது ஜெபிக்க வேண்டும். இயேசுவே என்னை சௌக்கியமாக்கணும். ஆண்டவரே என்னை விடுதலை தாரும் என்று. குழந்தைக்கு வந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்தால், நம்ம வீட்டில் யாருக்கு வந்தாலும், நம்முடைய வீட்டில் யாருக்கு வியாதி வந்தாலும், നമ്മുടെ അയലോകത്ത് വന്നാലും, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வந்தாலும், അവിടെ പോയിട്ട് നമുക്ക് യേശുവിൻ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കാം. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். നിങ്ങൾ പോയി പ്രാർത്ഥിച്ചു നോക്കേ. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள். അതിന് ഊഴിയക്കാരൻ വരണമെന്നൊന്നുമില്ല. அதற்காக பாஸ்டர் ஊழியக்காரர் தான் வரணும் இல்ல. നിങ്ങൾ പോയി പ്രാർത്ഥിച്ചാൽ മതി. நீங்கள் போய் ஜெபித்தால் போதும். നിങ്ങൾക്കുള്ളിൽ വിശ്വാസമുണ്ടെങ്കിൽ, உங்களுக்குள் விசுவாசம் இருக்குமானால் നിങ്ങൾ പോയി പ്രാർത്ഥിച്ചു നോക്കേ. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். അത്ഭുതമായ വിടുതൽ കാണാൻ പറ്റും. உங்களுக்கு அற்புதமான விடுதலை கிடைக்கும். നമ്മൾ രോഗസൗഖ്യം പ്രാപിക്കുന്നവരല്ല, രോഗസൗഖ്യം കൊടുക്കുന്നവരാണ്. வியாதியிலிருந்து விடுதலையாகிறவர்கள் அல்ல, விடுதலையை கொடுக்கிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മളെ അനുഗ്രഹം അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞു, ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും, നീ ഒരു അനുഗ്രഹമാവും. அதாவது ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. നമ്മുടെ ഒരു പ്രശ്നമുണ്ട്. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. നമ്മളെല്ലാരും പ്രാർത്ഥിക്കുന്നത്, நாம் எல்லாரும் ஜெபிப்பது, ஆண்டவரே ஆண்டவரே എന്നെ രക്ഷിക്കണം, என்னை ரட்சியும், എന്റെ കുളത്തെ നോക്കണം, என் குழந்தையை பார்த்துக்கிறோம், കണവനെ பார்க்கணும், என் கணவனை பார்த்துக்கொள்ளும். എല്ലാം വീട്ടുകാർ മാത്രം. நம்முடைய வீட்டை சுற்றி தான் நாம் ஜெபிக்கிறோம். എന്നാ ബൈബിൾ പറയുന്നു, ஆனால் வேதம் சொல்லுகிறது, നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். നമ്മുടെ അയൽക്കാര്, நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், നമ്മെ ചീത്ത പറയുന്നവര്, நம்ம வயதவங்களை கூட, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, അവർക്ക് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിച്ച് നോക്കുകയും நம்ம வயதவங்களுக்காக ஜெபித்து பாருங்க, നമ്മുടെ അവസ്ഥകൾക്കൊക്കെ മാറ്റം വരും. நம்முடைய நிலைமை மாறும்.
നമ്മൾ അനുഗ്രഹം പ്രാപിക്കുകയല്ല, നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് അനുഗ്രഹമായി തീരണം. அதாவது நாம் ஆசீர்வாதம் வாங்குகிறவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ച് ദൈവമേ ഞാൻ മറ്റുള്ളവർക്ക് ഒരു അനുഗ്രഹമാകട്ടെ. ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். നമ്മുടെ മനോഭാവം അങ്ങനെയാകട്ടെ. நம்முடைய மனநிலைமை இவ்விதமாக மாறட்டும். അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു നോക്കി നമ്മുടെ അവസ്ഥകൾക്കൊക്കെയും മാറ്റം വരും. இப்படி நாம் நினைத்து ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് അനുഗ്രഹമാണെങ്കിൽ നമ്മളും അനുഗ്രഹപ്പെടും. அதாவது நம்மை சுற்றியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ഒരാൾ 1000 രൂപ നമ്മളോട് വന്ന് ചോദിച്ച് നമ്മുടെ ബൈബിളിലെ അനുഗ്രഹം ഒരെണ്ണം പറയുന്നത് നിങ്ങൾ വായ്പ വാങ്ങില്ല, വായ്പ കൊടുക്കുമെന്ന്. அதாவது வேதம் சொல்கிறது நீங்கள் மற்றவருக்கு பணத்தை வாங்க கடன் வாங்குறவர்கள் கடன் கொடுப்பவர்கள் என்று. கடன் கொடுക്കാൻ മനസ്സില്ലെങ്കിൽ കിട്ടത്തില്ല. அதாவது நீங்க கடன் மற்றவர்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. அப்போ ആരെങ്കിലും ചോദിച്ചാൽ കൊടുക്കാനുള്ള മനസ്സ് നമുക്ക് വേണം. அதாவது யாரும் கேட்பாதனால அவர்கள் கொடுக்கக்கூடிய மனநிலை வேண்டும். அப்போ கர்த்தாവ് പിന്നെ തന്നുകൊണ്ടിരിക്കും. அப்பொழுது இன்னும் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். നമ്മൾ பணம் മാത്രമല്ല മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. பணத்தை மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். മറ്റുള്ളവർക്ക് രോഗമോ പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ അവരെ ആശ്വസിപ്പിക്കുക. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവം വിടുതൽ തരുമെന്ന് പറഞ്ഞാൽ അവരെ ആശ്വസിപ്പിക്കുക. மற்றவர்கள் வியாதியிலே கஷ்டத்திலே இருப்பவர்கள் அவர் வீட்டிற்கு போய் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்போ ഒരാൾ ജോലിയില്ലായിരിക്കും, അപ്പൊ നമ്മൾ കേട്ടു അവിടെ എന്തോ ഒരു കമ്പനിയിൽ വേല ഇருக்கு, അപ്പൊ അവരോട് പറയാം എന്താ அங்க போயிட்டு അവിടെ வேலை கிடைக்கும். அதாவது யாராவது ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார் என்றால் நமக்கு தெரிந்த ஒரு ஆள் அங்கே வேலை வைத்திருக்கிறார், நீங்க அங்க போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று அவர்களை அனுப்ப வேண்டும். അങ്ങനെ നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് അനുഗ്രഹമായി തീരണം. இவ்விதமாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം നമുക്ക് മറ്റുള്ളവർക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നത് എന്താണെന്ന് അറിയാമോ? பெரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நம்மால் செய்ய முடிவது என்னவென்றால் യേശുവെ പരിചയപ്പെടുത്തിക്കൊടുക്കുക. இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். നീ യേശുവിനോട് പ്രാർത്ഥിക്കുക. நீங்க இயேசு கிறிஸ்துவினாலே ஜெபியுங்கள் என்று சொல்ல வேண்டும். യേശുവിൽ വിശ്വസിക്കുക. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வையுங்கள். ഓ നമ്മുടെ അവസ്ഥകൾക്കെല്ലാം മാറ്റം തരും. அப்படி நாம் விசுவாசிப்போனால் நம்முடைய நிலைமை எல்லாம் மாறும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഗൾഫില് ബിസിനസ് ചെയ്യുന്ന ആളാണ്. நான் அந்த அரேபியா நாடுகளிலே பிசினஸ் செய்கிறவர்கள். ബിസിനസ് എല്ലാം പൊളിഞ്ഞു. அந்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு நஷ்டமாயிடுச்சு. എല്ലാം കാശെല്ലാം പോയി. என்னிடத்தில் இருந்த பணம் எல்லாம் போய்விட்டது. സാപ്പാടുക്ക് പോലും കാശില്ലാതായി. சாப்பிடுவதற்கு கூட என் பணம் இல்லாமல் இருந்தது. ഞാൻ പ്രാർത്ഥിച്ച് എനിക്ക് ജീവിക്കണ്ട കൊല്ലാൻ പറഞ്ഞു. ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு போதும், என்ன உயிரை எடுத்துக்கோங்க என்று ஜெபித்தேன். ഒന്നുകിൽ കൊല്ലണം അല്ലെങ്കിൽ കാശ് തരണം. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், எனக்கு காசு போடும் இல்லைன்னா என்னைய வாழ்க்கையை எடுத்துக்கணும். ഇങ്ങനെ ജീവിക്കണ്ട. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. എന്റെ കടവെല്ലാം ദൈവം മാറ്റി തന്നു. என்னுடைய கடன்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். എനിക്ക് എന്തെല്ലാം വേണോ അതെല്ലാം ദൈവം. என்னுடைய தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். എന്താ സന്തോഷ് പാസ്റ്റർ പറഞ്ഞല്ലോ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ ഒരു കാശ് വേണ്ടെന്ന്. நான் சந்தோஷ் பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க இங்க வரும்போது எனக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை. ഇവിടുന്നല്ല ഒരിടത്തൂന്ന് ഞാൻ വാങ്ങിക്കാറില്ല. இங்க மட்டும் இல்ல, நான் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் அங்கேயும் நான் ஆண்டவரோட பணம் வாங்குவதில்லை. എതുക്ക് ഞാൻ ഇങ്ങനെ കാശ് കൊടുത്തു പോയി പ്രസംഗിക്കുന്നു? எதற்காக நான் பணத்தை கொடுத்து அங்கு போய் பிரசங்கிக்கிறேன் என்றால் യേശു എനിക്ക് ഉദവി ചെയ്തു. இயேசு எனக்கு உதவி செய்தார். അത് മറ്റുള്ളവരോട് പറയണം. அதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். നിങ്ങൾ കഷ്ടത്തിലിരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீர்களானால், നിങ്ങൾ കടഭാരത്തിലിരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் கடன் தொல்லையில இருப்பீர்களானால், നിങ്ങൾ പ്രശ്നത്തിലിരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் பிரச்சனையில இருப்பீர்களானால், രോഗത്തിലിരിക്കുന്നെങ്കിൽ, நீங்கள் வியாதியில இருப்பீர்களானால் യേശു സകലത്തിനും മതിയായവൻ. இயேசு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് 4 കുഴந்தைകൾ. எனக்கு ஐயாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கின்றன. ഒന്നിത് ஒன்னு இது, ഒന്ന് അത് മോള്, ரெண்டாவது ஒரு மகள். ഇവര് ഗൾഫില് +2 വരെ അംഗം പഠിച്ചു. இவங்க +2 வரைக்கும் அந்த அரேபிய நாட்டில் படித்தார்கள். അവര് ഡോക്ടർ, அவர் ஒரு டாக்டராக இருக்கிறார். ഇവര് എഞ്ചിനീയർ. இவர் என்ஜினியரிங் படித்திருக்கிறார். இந்த பிளஸ் அங்க இதுவரையும் அங்க இருக்கும். எந்த கூட இருந்தப்ப ஒரு ஆஸ்பத்திரியிலும் போயில்லை. இது நாள் வரைக்கும் அந்த நாட்டில் எந்த விதமான ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக போகவில்லை. இவருக்கு இன்ஜெக்ஷன் அந்த குழி எந்த அறியத்தில்லை. இவர்களுக்கு இன்ஜெக்ஷனா என்னது, அந்த மருந்து வில்லைகள்னா என்னன்னு தெரியாது. ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுத்து எந்த விதமான இன்ஜெக்ஷன் கொடுக்கல. அவருக்கு மருந்திന്റെ டேஸ்டும் അറിയത്തില്ല. அவங்க அந்த மருந்தினுடைய அந்த ருசி அவர்களுக்கு தெரியாது. இவர் சின்னதாயிருந்தப்ப, இவர் சிறு குழந்தையாக இருந்தபோது 4-5 வயசாயப்ப அவர் 4-5 வயதுல இருக்கும்போது ஏது சாப்பிட்டாலும் புறத்து வருவார். எது சாப்பிட்டாலும் உடனே வாங்கி வந்துடும். இങ്ങനെ வந்து அவர் பென்சில் போல இருந்தார்.
3 ஊழியக்கார் வந்து ஜெபிச்சு 3 ஊழியர்கள் வந்து ஜெபித்தார்கள். இப்ப இந்த மாதிரியா? ஹalleluya. மருந்தல்ல, மருந்தல்ல, பிரார்த்தனை, ஜெபம். இயேசு நல்லவன் என்று ருசிச்சறியணும். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. നിങ്ങളുടെ എന്ത് ആവശ്യമുണ്ടെങ്കിലും പ്രാർത്ഥിക്കുക. നിങ്ങളുടെ தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். കണ്ണുനീരോടെ പ്രാർത്ഥിച്ചാൽ, கண்ணீரோடு ஜெபித்தால் ഒരിക്കലും കർത്താവ് നമ്മളെ ഉപേക്ഷിക്കത്തില്ല. எப்பொழுதுமே தேவன் நம்மை வெளியே போக சொல்ல மாட்டார். നമ്മളെങ്ങനെ വായിക്കുന്നു? நாம் விதமாக வாசிக்கிறோம். അവങ്കിലേക്ക് നോക്കി പ്രകാശരായി. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். അവരുടെ മുഖം ലജ്ജിച്ചു പോയത്. அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. എളിവൻ നിലവിളിച്ചു. இந்த ஏழை கூப்பிட்டான். അവൻ എന്റെ പ്രാർത്ഥന കേട്ടു. அவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். സകല കഷ്ടത്തിൽ നിന്നും വിടുതൽ. எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ വിശ്വാസം നമ്മുടെ അകത്ത് വേണം. இந்த விசுவாசம் நம்முடைய இதயத்திற்குள் வேண்டும். യേശു സകല കഷ്ടത്തിൽ നിന്ന് വിടുവിക്കും. இயேசு கிறிஸ்து எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இங்க வந்து சரியாயிല്ലെങ്കിൽ പിന്നെ എന്നും പോയാലും ശരിയാവില്ല. இங்க வந்துட்டு உங்களோட கஷ்டம் மாறலன்னு சொன்னா எங்கேயுமே இந்த கஷ்டம் மாறாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിശ്വസിക്ക, நீ விசுவாசிக்க வேண்டும், പ്രാർത്ഥിക്ക, ஜெபிக்க வேண்டும். നമ്മുടെ അവസ്ഥയൊക്കെ മാറ്റം ഉണ്ടാകും. நம்முடைய நிலைமை எல்லாம் மாற்றம் வரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചില പ്രാർത്ഥന കേൾക്കാത്ത എന്താണെന്നറിയോ? சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்க காரணம் தெரியுமா? 1-2 കാര്യം പറയാം. 1-2 காரியங்களை நான் சொல்கிறேன். യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നിങ്ങൾ മനുഷ്യരോട് അവരുടെ പിഴകളെ ക്ഷമിച്ചാൽ സ്വർഗ്ഗസ്ഥനായ പിതാവ് നിങ്ങളോട് ക്ഷമിക്കും. நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிப்பீர்களானால் பிதாவாகிய தேவன் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். ചിലർ പറയും എന്റെ പതറി പോയാലും ഞാൻ അവളെ ക്ഷമിക്കത്തില്ല. சிலர் சொல்லுங்க பலவனாலுமே உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിനക്ക് അനുഗ്രഹം കിട്ടത്തില്ല. அப்படியானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ഒരു പക്ഷേ വിശ്വാസിയായിരിക്കാം, நீங்க விசுவாசியாக இருக்கலாம், പാസ്റ്ററുമാകാം, நீங்க பாஸ்டரா கூட இருக்கலாம், പ്രസംഗിക്കുന്നുണ്ടാകാം. நீங்க நல்லா பிரசங்கிக்கலாம் இருக்கலாம். അനുഗ്രഹം വേണമെങ്കിൽ ஆசீர்வாதம் வேண்டுமானால் മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കണം. மற்றவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. അമ്മായിയപ്പനായാലും மாமாவாக இருந்தாலும் അമ്മായി അമ്മയായാലും மாமியாக இருந்தாலும் നാത്തൂൻ, அதாவது மதினியா இருந்தாலும் കണവനായാലും புருஷனாக இருந்தாலும் ഭാര്യയായാലും மனைவியாக இருந்தாலும் അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും എല്ലാം ക്ഷമിക്കാൻ நாம் മനസ്സിലാക്കും. ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ வேண்டும். ചിലപ്പോ എന്തെങ്കിലും തപ്പ് ചെയ്തിരിക്കാം, പറഞ്ഞിരിക്കാം. சில நேரத்துல தப்பு செஞ்சுட்டு சில தப்பான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். അത് ക്ഷമിക്കാൻ നമുക്ക് കഴിഞ്ഞാൽ, அதை மன்னிப்பதற்கு நம்மால் முடியுமானால் നമ്മൾ അനുഗ്രഹം நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് ബേസിക് ആയിട്ടുള്ള ഫൗണ്ടേഷൻ. இதுதான் ஆரம்ப நிலை, இதுதான் ஃபவுண்டேஷன். പിന്നെ നമ്മൾ കരുണയുള്ളവരായിരിക്കണം മറ്റുള്ളവരോട്. இரண்டாவதாக நாம் கருணை உள்ள இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். കരുണയുള്ളവർ ഭാഗ്യവാന്മാർ, അവർക്ക് കരുണ ലഭിക്കും. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരാൾ കരയുന്ന കാണുമ്പോൾ ഈ കര കണ്ണു തന്നെ വരണമെന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. சில ஆளு அழுத பார்த்தோன்னே சிலவர் சொல்லுவாங்க, அதுதான் உனக்கு வேணும், நீ நல்ல அழு அப்படின்னு சொல்லுவாங்க. അങ്ങനെ പറയാൻ നിനക്ക് ആശീർവാദം കിട്ടത്തില്ല. அப்படி நான் மற்றவர்கள் அழுகை பார்த்து நல்ல அழுன்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. അവരോട് ചെന്ന് പറയണം, அவர்களோடு நாம் சொல்ல வேண்டும், എഴുതണ്ട, நீங்க அழுக வேண்டாம், ജപിക്കുക. நீங்கள் ஜெபியுங்கள். കടവുകൾ നമ്മുടെ എല്ലാ കഷ്ടവും മാറ്റുക. ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார். അങ്ങനെ പറഞ്ഞ് അവരെ ആശ്വസിപ്പിക്കണം. அவ்விதமாக நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേറെ ഒരു കാര്യം, இன்னொரு காரியம், മറ്റുള്ളവർ നല്ല വണ്ടി വാങ്ങിച്ചാൽ, மற்றவர்கள் வண்டி வாங்குவார்களானால், നല്ല വീട് വെച്ചാൽ, அவர் நல்ல வீடு கட்டுவார்களானால், പിള്ളേർക്ക് നല്ല ജോലി കിട്ടിയാൽ, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானால், നല്ല കളവനെ കിട്ടിയാൽ, நல்ல ஒரு கணவர் கிடைக்குமானால், നിങ്ങൾ അസൂയപ്പെടരുത്. நீங்க பொறாமப்படக்கூடாது. സ്തോത്രം പറയണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். എന്നാൽ നിങ്ങൾക്കും കിട്ടും. அப்படி ஸ்தோத்திரம் சொன்னால் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ചില ആൾക്കാർ പറയും, சிலர் சொல்லுவாங்க, അവര് ഒരാൾ പറയാം അവര് നല്ല ഐശ്വര്യമുണ്ട്, നല്ല പൈസ ഒക്കെ ആയി പറഞ്ഞാൽ அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கான்னு சொல்லுவாங்களான்னா, അവരൊക്കെ കള്ളപ്പണം വന്നത് அங்க களவாண்டு கொண்டு வந்திருக்கான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് പറയുന്നത് ഇവർക്ക് അറിഞ്ഞിട്ടല്ല, அது தெரிஞ்சதுனால இல்ல, അസൂയ. அது பொறாமையில் அப்படி பேசுறாங்க. അപ്പൊ അതത് മാറ്റണം. அப்படிப்பட்ட பொறாமை குணத்தை மாற்ற வேண்டும். മാറ്റിയാൽ നമ്മളെ അനുഗ്രഹം പ്രാപിക്കും. நாம் மாற்றுவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 1 പത്രോസ് 3-ാം അധ്യായം 9-ാമത്തെ വാക്യം എഴുതി. 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தீமைக்கு தீமையோ
அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப നമ്മൾ ദോഷത്തിന് ദോഷം ചെയ്യാതെ நாம் பதிலுக்கு பதில் செய்யாமல் ശകാരത്തിന് ശകാരം പകരം ചെയ്യാതെ அதாவது செய்த காரியங்களுக்கு திருப்பி செய்யாமல் നമ്മൾ അനുഗ്രഹം അനുഭവിക്കാൻ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ പിന്നാലെ പോയതുകൊണ്ട് ഒരിക്കലും നമ്മൾ കഷ്ടപ്പെടാൻ അല്ല ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. இயேசு கிறிஸ்து பின்னாலே போன அனைவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றுமே தேவன் விரும்புகிறார். പക്ഷെങ്കിൽ அப்படியானாலும் നമ്മുടെ ലോകപ്രകാരമുള്ള മനുഷ്യന്റെ സ്വഭാവം നമ്മൾ മാറ്റിയിട്ട് இந்த உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்றிவிட்டு ദോഷത്തിന് ദോഷവും ശകാരത്തിന് ശകാരവും പകരം ചെയ്യാതെ பதிலுக்கு பதில் நாம் செய்யாமல் നമ്മൾ അനുഗ്രഹിക്കുന്നവരായിരിക്കണം. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെയായി നമ്മൾ അനുഗ്രഹം പ്രാപിക്കും. அப்படியானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ എല്ലാം ജീവിതത്തിൽ അനുഗ്രഹം ഉണ്ടാകും. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். എല്ലാവരും പരലോകത്തിൽ കർത്താവിന്റെ അടുക്കൽ കാണണം. எல்லாரும் அந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഐശ്വര്യം ഉണ്ടാകാൻ എന്ത് ചെയ്യണം? ஐஸ்வர்யம் பெறுவதற்காக நாம் என்ன செய்யணும்? இப்படி சொன்னோம்ல, ദോഷത്തിന് ദോഷം ചെയ്യരുത്, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ചെയ്യരുത്. ഒരാള് എന്തെങ്കിലും പറഞ്ഞാൽ നമ്മുടെ ചീത്ത പറഞ്ഞാൽ അങ്ങോട്ട് തിരിച്ചു പറയാൻ പാടില്ല. யாரும் நம்மளை வைவார்களானால் மறுபடியும் அவர்களை ஏசக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമുക്ക് സ്വർഗ്ഗത്തിൽ പോകണമെങ്കിൽ நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் യേശു കൂടെ മാത്രം, இயேசுவோடு கூட, യേശുവിൽ നമ്പിക്കണം, இயேசுவில் நம்பிக்கை வைக்க வேண்டும், യേശുവിൽ വിശ്വസിക്കണം, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், യേശുവിന്റെ വചനം അനുസരിക്കണം, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும், യേശുവിന്റെ പൈതലാകണം. இயேசுவின் பிள்ளையாக மாற നമ്മൾ வேண்டும். ഭിക്ഷക്കാരല്ല, நாம் பிச்சை எடுக்கிறவர்கள் മക്കൾ മക്കൾ அவருடைய மக்கள் நாம். ആ മക്കളെങ്കിൽ അവകാശികളുമാണ്. அப்படி பிள்ளைகளாக இருப்போம்னால் சுதந்திரவாளிகள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിങ്ങളെല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കും. தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.